பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் யாக்கோபு எழுதின முதலாவது நிருபத்தில் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, பார்த்தீங்களா, தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வஞ்சிக்கிறதை குறித்து மறுபடியும் எழுதுகிறது. ஒருவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள். அப்போது தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். இருதயத்தை வஞ்சித்து நாவை அடக்காமல் இருக்கிறான். பார்த்தீங்களா, இருதயத்தின் நிறைவு தான் வாயால் பேசும் சொல்லுவார்கள். அப்போ இருதயத்தை வஞ்சித்து பேசுகிறான் என்று சொன்னால், பார்த்தீங்களா, ஒருவரை குறித்து ஒருவேளை ஒருவனுக்கு நல்லது ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், நல்ல எண்ணம் இருக்கலாம் உள்ளத்தில், இருதயத்தில். ஆனால் வாயில் பேசுகிற பொழுது அதை குறித்து தவறாக பேசுகிறதை பார்க்கலாம். ஒருவர் நல்லவர் என்பதை அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். ஒருவர் உத்தமமானவர், உண்மையுள்ளவர், நேர்மையுள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனால் வேண்டுமென்றே அவரை குறித்து இல்லாத பொருளாக சொல்லி தூஷிக்கிறான். பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் தான் இருதயத்தை வஞ்சிக்கிறவன். இருதயத்தின் நினைவுகளோடு போகிறதில்லை. அப்போது இருதயத்தின் நினைவுகளில் தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கலாம். அப்போது அவன் அந்த இருதயத்தில் இருக்க வேண்டியவர்களை வைக்காமல் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். ஸோ when there is no word of God in your heart, there is no truth in your heart, when you speak, what will come out? Only lies will come out. உள்ளத்தில், இதயத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால், உத்தமம் இல்லை என்று சொன்னால், நேர்மை என்று சொன்னால், வாயில் என்ன வரும்? அதான் வரும். இல்லாத தன்மை வரும். பாருங்கள். அப்போது அவன் தேவையற்ற காரியங்களை பேசுகிறதை பார்க்க முடியும். நாவை அடக்கலை. சரி, அதே நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறான்? அவன் செய்கிறது நியாயம் என்று சொல்லி தன்னை தெய்வ பக்தியுடன் எண்ணுகிறான். அப்படி அவன் எண்ணினான் என்று சொன்னால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். தட் இஸ் நாட் ஏ ரிலீஜன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹீ இஸ் நாட் ஃபாலோயிங் ஹிஸ் ரிலீஜியன் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவடக்கம் மிக முக்கியம். நாவடக்கம் என்று சொன்னால் நாம் என்ன பேச போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து, இருதயத்தில் அவைகளை சிந்தித்து, நாம் கண்ட, கேட்ட, பார்த்த எல்லாவற்றையும் அலசி பார்த்து உண்மையை மறைக்காமல் பேசுகிறது தான். அதுதான் நாவடக்கம். உண்மையை மறைத்து பொய் பேசுவது, தனக்கு மிஞ்சினதெல்லாம் பேசுகிறது, எல்லாம் தெரிந்தவர்கள் போல் பேசுகிறது, இல்லாத சேற்றை வாரி பூசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தீர்கள் சொன்னால் உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கலை, உங்கள் இருதயத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீங்க. அதோடு மாத்திரமல்ல, அதுதான் தெய்வ பக்தி என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். அது தேவபக்தி என்று நீங்கள் எண்ணினால் உங்கள் தேவபக்தி வீணானதாக இருக்கும். இட் இஸ் நாட் ஏ ட்ரூ ரிலீஜியன். யூ ஆர் நாட் ஃபாலோவிங் ட்ரூத்ஸ். சத்திய வேதத்தில் இல்லை, சத்திய வேதத்தின்படி நீங்கள் வாழவில்லை என்பது தான் அதுக்கு அர்த்தம். ஆகவே நாவடக்கம் என்பது மிக முக்கியம். அதற்கும் மேலாக தேவ பக்தி உள்ளவன் என்று நாம் எண்ணிக்கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கும் விரோதமாக இருந்தால் உங்களுடைய தேவ பக்தி வீணானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவனை நாம் தூஷிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். நாவடக்கம் என்பது மிக முக்கியம். அதற்கு முன்பாக, நாவால் பேசுவதற்கு முன்பாக இருதயத்தில் உள்ள காரியங்களை, கருத்துக்களை, எண்ணங்களை, சொல்ல போகிறவர்களை நாம் ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி இருக்கிறதா, உண்மையா என்று நாம் பார்த்த பிற்பாடு நாம் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாவடக்காமல் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தெய்வ பக்தி என்று சொல்லவே முடியாது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக நாம் ஆராதிக்கிற, நாம் வழிபடுகிற அந்த தேவனுக்கு விரோதமான பிள்ளைகளை நாம் இருப்போம். நாம் உண்மையான விசுவாசத்தில் இல்லை என்பதை நாம் உலகத்துக்கு தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ விசுவாச குணம் என்பது மிக மிக ஜாக்கிரதையாக சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம். நாவடக்கம், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை நடத்தல், இருதயத்தை வஞ்சிக்காமல் பேசுகிறது மிக முக்கியம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை நாவை அடக்க எங்களுக்கு கிருபை செய்யும்.
நாவடக்கி இருதயத்தை வஞ்சிக்காமல் நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாவை அடக்காமல் நாங்கள் வஞ்சிக்கிற இருதயத்தை வஞ்சித்து நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவபக்தி என்று எண்ணாமல் அவைகளை விட்டொழிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அதன் மூலம் எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.